என்னுடைய பேர் பாரதி மோகன். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் திருவிக்க நகர்ல ராணி அம்மான்னு சொல்லிட்டு 2 குழந்தை அவங்க தங்கச்சியோட அன்றாட வறுமையில கஷ்டத்துல ஒருவேளை உணவு இல்லாம குடிசை வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடை ஒண்ணு கட்டி அவங்க கையில நாங்க மக்களுடைய உதவியோட ஒப்படைச்சிருக்கிறோம். இந்த தாய் தன் இந்த வறுமையில 2 பிள்ளைங்கள அந்த தங்கச்சி வச்சு இப்படி காவந்து பண்ண முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேளாங்கண்ணி, நாகூர், திருநள்ளாறு இந்த மாதிரியான பகுதியில போயிட்டு ஒவ்வொருத்தையும் கையேந்தி பிச்சை எடுத்து அதுல வர்ற காசை வச்சு இந்த 4 பேரையும் காப்பாத்திட்டு வராங்க. அவங்களால ஒரு வீடு கட்டி வாழ முடியல. அவங்களால இந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கான செலவுகளை பண்ண முடியல. நிரந்தரமா அவங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்றதா அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு சமூக சேவை பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துறாங்க. உடனடியா நம்ம அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய கஷ்டத்தையும் பார்த்துட்டு நம்ம பொது வெளியில ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணி நம்ம வெளியிட்டோம். வெளியிட்ட பிறகு மக்களுடைய அந்த ஆதரவு பெற்று அவங்க கொடுத்த 150 நாங்கள் சேமிச்சு வச்சு இன்னைக்கு 3,21,000 ரூபாய்க்கு இந்த வீட்டை கட்டி நாங்கள் அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்கிராமங்கள்ல வறுமையில குடிசை வீட்டுல அன்றாட பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாம அடிப்படை வசதியே இல்லாம இங்க மக்களுடைய அவல நிலைகள் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 9 லட்சம் பேருக்கிட்ட குடிசை வீடை மாற்ற முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போய் ஒவ்வொரு உள்கிராமங்கள்கிட்ட மக்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியான மக்கள் உருவானதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, 100 ஆண்டு காலம் நம்ம மக்களை அப்படிதான் வச்சிருக்காங்க. அதனால ஒவ்வொரு இளைஞர்களும் இளைய தலைமுறைகளும் ஒவ்வொரு உள்கிராமத்துக்கு போயிட்டு இந்த மாதிரியான மக்களை பார்த்து அவங்களுடைய வறுமை கஷ்டத்தை எல்லாருமே வெளியே கொண்டுட்டு வரணும். வெளியில கொண்டுட்டு வந்தாதான் இது இந்த வீடு பாத்தீங்கன்னா அரசு சார்ந்து ஒரு வீடு கொடுக்குறாங்க. அதுல எந்த ஊழலும் நடக்காது. அவங்க ஒரு வறுமையில பசியில இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு 20,000 முன்பணம் கேட்கிறாங்க. அதனாலேயே அந்த ஏழை குடும்பம் அந்த வீடை வாங்கறதுக்கு பயப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம மாத்துறதுக்கு என்ன தேவையோ அது நம்ம இளைய தலைமுறைகள் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் போயிட்டு அதை வெளிப்படுத்தி ஆகணும். நான் எதுக்கு